எங்களில் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அருமை சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அரிட்டாப்பட்டியில் அரிசன் சுரங்கம் அமைத்து நம்முடைய நிலத்தின் வளத்தை கெடுக்கிற இந்த வேலை திட்டத்திற்கு எதிராக தன்னெழுச்சியாக எமது மக்கள் போராடுவதை நினைக்கும் போது உண்மையிலேயே நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். ஏனென்றால் நீண்ட காலமாக நமது நிலத்தை பல வேட்டைக்காடாக மாற்றி மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன் எடுப்பது, ஸ்டெர்லைட், அணு உலை போன்ற நச்சு ஆலைகளை நிறுவுவது, சிற்காடு தொழிற்சாலை அமைப்பது, வேலை வாய்ப்பு, வளர்ச்சி என்று பசப்பு இனிப்பு வார்த்தைகளை சொல்லி சொல்லி நிலவளத்தை வேட்டையாடுகிற ஒரு வேட்டைக்காடாக நமது தாய் நிலம் தமிழ்நாட்டை இவர்கள் மாற்றி நிறுத்திவிட்டார். இப்போது கடைசிக்கு நம்முடைய அரிட்டாப்பட்டி அதை சுற்றி இருக்கிற பகுதிகளில் அவர்கள் சொல்வது இதுவரை ஒப்பந்தம் போட்டிருப்பது 5000 ஏக்கர் என்று சொல்றாங்க. ஆனால் அவர்கள் 38,439 ஏக்கர், கிட்டத்தட்ட 38,500 ஏக்கரை இருக்கிறதுக்கு, அதாவது மொத்தமா ஊரை கடி வச்சு போங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் சொல்ல. என் அருமை சொந்தங்கள், என்னிலும் இடையே என் தம்பிதங்கைகள், என்னை பெற்ற பேரன்புமிக்க பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு போர் நடந்து பேரழிவு நடந்த பிறகு கூட மக்களை கொண்டு போய் அங்கே மறுபடியும் குடியமர்த்தி விடலாம். ஆனால் அணு உலை வெடித்த இடத்திலோ அல்லது மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன் எடுத்த இடத்திலோ அல்லது நிலக்கரியை தோண்டி எடுத்த இடத்திலோ இதுபோல டங்ஸ்டன் என்ற சுரங்கங்கள் அமைத்து அதை வெட்டி எடுத்த இடங்களிலே மக்கள் மறுபடியே வாழ்வது என்பது வாய்ப்பே. அப்போ